உங்கள நேசிக்கிறவங்களுக்கு உங்கள நோக்கி வரதுக்கான வழி காட்டப்பட்டுட்டே இருக்கும். ஆனா, அதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரே ஒரு வழி சொல்றாங்க. நீங்க அத மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, இந்த காதலோட கதவுகள் வந்து திறக்க ஆரம்பிக்கும். காதலோட கதவுகள் வந்து எப்போ எப்படி திறக்கும்? ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ரொம்ப துல்லியமா பார்க்க போறோம். எல்லாத்தையும் ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, நீங்க இருக்க இடத்துல என்ன எவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ, அவ்ளோ சந்தோஷமா இருங்க. இது வந்து சிண்ட்ரெல்லாவோட ஸ்டோரி. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ளோ சித்திரவதை அனுபவிப்பாங்க. அவங்களோட சொத்து, அவங்களோட அரண்மனை எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானது. ஆனா, அத வந்து திருட்டுத்தனமா அவங்களோட அந்த ஸ்டெப் மதர் அப்படின்னு சொல்றவங்க, அந்த சித்திக்காரி, அவங்களோட குழந்தைங்க, அதுவும் வந்து அவங்க அப்பாவுக்கு பொறக்காத குழந்தைங்க, அவங்கலாம் சேர்ந்து அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தையே குடுக்காம வேலைக்காரி மாரி வச்சிருப்பாங்க. உங்க சூழ்நிலையும் அவ்வளோ கடினமா தான் இருக்கு. எஸ்பெஷலா காதல் வாழ்க்கையில. உங்கள சுத்தி இருக்க எல்லாருமே வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ண உங்ககிட்ட இருக்கிறத திருட ட்ரை பண்ணாங்க. அதுவும் தான் சிண்ட்ரெல்லா வாழ்க்கையில நடந்தது. அவங்ககிட்ட இருக்க சொத்த திருட பார்க்குறாங்க. ஆனா, உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒரு ராஜ வாழ்க்கை, ஒரு மகாராஜா, இல்லன்னா வந்து ஒரு அரசனோட துணை. கடைசியில அவங்க தான் அந்த நாட்டுக்கே மகாராணி ஆயிட்டாங்க. நீங்களும் அப்படித்தான். கொஞ்சம் கூட எத பத்தியும் யோசிக்காதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீங்க என்ன பண்ணா காதலோட கதவுகள் வந்து திறக்கும். அது வந்து எப்போ, எப்படிங்கிறத வந்து நம்ம ரீடிங்ல போக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 2 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க காதல யாரோ திருட பார்க்குறாங்க. அதாவது உங்கள அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்க சொத்த, உங்ககிட்ட இருக்க பிளெஸ்ஸிங்க திருடிட்டு, உங்கள வந்து நடுத்தெருவுல நிறுத்தணும். இல்லன்னா வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. காதல் இருக்கக்கூடாது, காசு இருக்கக்கூடாது. நீங்க வந்து உடைஞ்சு போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சிண்ட்ரெல்லா என்ன பண்ணாங்க? அவங்க இருக்க இடத்துல சந்தோஷத்த கிரியேட் பண்ணாங்க. அவங்க கூட வெறும் பறவைகள் தான் இருந்தது. அ எலி, பூனை, நாய் இதுங்களோட தான் அவங்களோட வாழ்க்கை இருந்தது. ஆனா, கடைசில அவங்க என்ன ஆனாங்க? ஒரு நாட்டுக்கே அரசி ஆயிட்டாங்க. அப்படிதான் நீங்களும். ஏன்னா, இங்க வந்து பொக்கே இருக்கு. குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையா இந்த காதலுக்காக போய்க்கிட்டே இருக்கீங்களோ, முன்னாடி உங்களோட ஒருத்தங்களா அப்படியே கை கோத்துக்கிட்டே வருவாங்க. இதாவது சோல் ஃபேமிலி. இல்லன்னா வந்து இது வந்து உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ். அவங்க வந்து உங்க காதல புரொடெக்ட் பண்ணாங்க. நான் ஏன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, சில சமயம் நீங்க வந்து நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஆனா பிரபஞ்சம், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க பார்க்கறது ஃபெமினினா தான் இந்த ரீடிங் 100% உங்களுக்கு தான். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க லா லா லான்னு பாட்டு பாடிட்டு, உங்களோட வீட்ல கிணறு இருந்துன்னா, அந்த விஷிங் வெல்ல காச போட்டுட்டு வேண்டிக்கோங்க. இல்ல அந்த மாரி ஒரு வேண்டுதல் பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சுட்டு, உங்க வேலைய பாருங்க. எனக்கு வந்து என்னோட காதல் என் கைகள்ல வரணும். அவ்வளோதான். மேபி நீங்க நம்ம வருஷம் முடியப்போது, நியூ இயரோட ஒரு விஷ் அத கூட வச்சுக்கோங்க. நீங்க அத வச்சுட்டு உங்க வேலைய பார்க்கணும். நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான கைடன்ஸ். நீங்க யாரு உங்கள யார் உண்மையா நேசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு உங்கள நோக்கி வரதுக்கான பாதை எப்பவுமே காட்டப்படும். அந்த பாதைய யாராலும் தடுக்க முடியாது. இங்க பாருங்கன்னா, ஒரு உடைஞ்சு போன சைன் தான் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து உங்கள நோக்கி வரதுக்கான பாதை எப்பவுமே தெளிவா இருக்கும். அது வந்து எப்பவுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த பாதை. உங்கள நோக்கி அவங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாகும். அவங்க வாழ்க்கையில பணப்புழக்கம் ஜாஸ்தி. ஏதோ ஒரு சைன் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டிட்டே இருப்பாங்க. நீ சரியான பாதையில தான் இருக்க. உன் காதல் நோக்கி போயிட்டு தான் இருக்க. உங்களுக்கு வந்து 2 ரொம்ப முக்கியமான நம்பர், இல்லன்னா 9 ரொம்ப முக்கியமான நம்பர். நீங்க எப்படின்னா, ரொம்ப அபண்டன்டான பெர்சன் பார்க்குறவங்க. குயின் ஆஃப் சோட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் சோட்ஸ். நீங்க தான் அவங்களோட அபண்டன்ஸ். நீங்க தான் அவங்களோட பிளெஸ்ஸிங். உங்கள நோக்கி வரதுக்கான பாதை அவங்களுக்கு என்னைக்குமே தடையா இருக்காது. அவங்க வந்து எவ்வளோ தடையா இருக்க மாதிரி ஒரு மாயை உருவாகி இருந்தாலும், நிச்சயமா கண்டிப்பா அது தடையா இருக்காது. அதனால தான் பிரபஞ்சம் சொல்றாங்க, நீங்க உங்க வேலைய பாருங்க. உங்க ராஜா, உங்க மகாராஜா, இல்லன்னா இளவரசன் யார் உங்களுக்கு வேணுமோ, அவங்க நிச்சயமா உங்கள தேடி வருவாங்க. கோஸ்ட். இப்போதைக்கு உங்கள வந்து உங்க வேலைய பாருங்க. டிஸப்பியரிங், கோல்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், நோ கான்டாக்ட், லீவிங் பிஹைண்ட். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. இல்லன்னா வந்து உங்கள யாராவது கோஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களும் திரும்ப வராங்க. உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். நான் சொன்னது இது வந்து தேர்ட் பார்ட்டினா வந்து உடனே வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப், ஃப்ளிங் அந்த மாரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு கன்ஃப்யூஷனா கூட இருக்கலாம். அவங்களுக்கு கிளாரிட்டி இல்ல இந்த காதல பத்தி. இல்லன்னா வந்து நான் சொன்ன மாரி யாரோ உங்க காதல திருட நினைக்கிறவங்க, உங்கள பத்தி பொய்யான செய்திகள் சொல்லலாம். இந்த காதல பத்தி ஒரு மாயை உருவாக்க ட்ரை பண்ணலாம். இது கூட தடையா இருக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு இவங்க வந்து உங்கள விட்டுட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிய சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அத ரியலைஸ் பண்ணி வரப்போறாங்க. இப்ப நம்ம வந்து எப்போது எப்படி திறக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை. இது ஒரு சிலருக்கு மட்டும் தான் பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தாது. காடட். அதனால தான் நீங்க இப்ப காடடா இருக்கீங்க.
பட்டர்ஃப்ளைஸ். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இல்லன்னா ஒரு சிலருக்கு நீங்க பாஸ்ட் லைஃப்ன்னு நான் சொல்ல முடியாது. பாஸ்ட்ல யாராவது ஒருத்தங்கள வந்து உங்கள ஏமாத்திட்டாங்க, இல்லன்னா வந்து உங்கள விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. காதல்னாவே எனக்கு வந்து விருப்பம் இல்ல அப்டின்னீங்கனாலும், பிரபஞ்சம் சொல்றாங்க, அவ்ளோ தூரம் நீங்க கார்டடா இருக்க தேவையில்ல. நீங்க வந்து உங்க வேலைய பாருங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களோட கதவ வந்து தட்டுவாங்க. ஸோ கவலையே பட தேவையில்ல. விசிட் நான் சொல்லல கதவ தட்டுவாங்கன்னு. அன்எக்ஸ்பெக்டட் விசிட், ஃபோன் கால், நாக், ரிங்கிங் பை ஹவுஸ், சாரி ரைடிங் பை ஹவுஸ். நான் ஏன் ரிங்கிங்ன்னு சொன்னேன். மேபி உங்களோட டோர் பெல் அவங்க அழுத்தத்துக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. இவ்வளோ நாளா அவங்க வந்து மறுத்திருக்கலாம், மறுதலிச்சிருக்கலாம், எது வேணா பண்ணியிருக்கலாம். பட் நான் சொல்ற மாதிரி சூழ்நிலை எப்படி பொருந்தினாலும் சரி, இதுதான் அவங்க வரத்துக்கான வழி. ஸோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வரப்போறாங்க அப்படின்னா, அப்புறம் எப்போ டைம்லைன் பார்க்கலாம். எப்படி வரப்போறாங்க? எந்த சூழ்நிலை இல்லன்னா எந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாருங்க, தடைகள் இருக்கு நிச்சயமா. அந்த தடைகள தாண்டி தான் அவங்க வரணும். என்ன தடை? கிளாரிட்டி. அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சுச்சு. நான் சொன்னல இவ்வளோ நாளா கன்ஃப்யூஸ்டா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அதனால தான் வரப்போறாங்க. ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. இவ்வளோ நாளா பாஸ்ட்ல இந்த பெர்சன் வந்து பிளேயரா இருந்திருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு எய்மே இல்லாம இருந்திருக்கலாம். உங்கள லவ் பண்ண மாரி நடிச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து இந்த பெர்சனுக்கு பாஸ்ட்ல காதல் மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எப்படி பொருந்தினாலும் அத எடுத்துக்கோங்க. பொருந்தாத விட்டுருங்க. இங்க பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் பென்டிகிள்ஸ், பேலன்ஸ். உங்களுக்கு திரும்ப குடுக்கணுன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதாவது பேலன்ஸ். நீங்க எவ்வளோ தூரம் குடுக்குறீங்களோ, அதே அளவு அவங்க திரும்ப தரணும். இந்த காதல நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த காதல திருப்பி குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க பாஸ்ட்லனா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க இப்போ. ஏன்னா உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும்னு நெனைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம், உங்கள பத்தின அல்டிமேட் கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. பிரபஞ்சம் அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. இது கன்ஃப்யூஷன். அதனால தான் பாதை காட்டப்படும். இந்த கெட்டவங்க இந்த காதல முறிக்கிறதுக்கு இவ்ளோ குழப்பங்கள உண்டு பண்றாங்க. ஆனா பிரபஞ்சம் வந்து எவ்ளோ பெரிய கத்தி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து புல்லால் ஆக்கப்பட்டது. இந்த கத்திய அடிச்சாங்க அப்டின்னா, எல்லா தடைகளும் உடைஞ்சிரும். 1 பிரபஞ்சத்தோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. 2வது இந்த வழி தான் இங்க. அவங்க எந்த மேஸ்ல எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு வழி காட்டப்பட்டுட்டே இருக்கும். ஸோ கடைசில தான் நீங்க இருக்கீங்கன்னா வந்து சேர்ந்துருவாங்க. ரீடிங்கும் எனர்ஜி ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ நீங்க குழப்பிட்டு இருந்தீங்கன்னா குழம்பிக்கவே வேண்டாம். இது வந்து 7 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. அவங்க இதுக்கு எவ்ளோ போராடணுமோ அவ்ளோ போராடுவாங்க. இந்த காதல ரொம்ப ரகசியமா வச்சுப்பாங்க. இது வெளியில சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க கவலையே பட தேவையில்ல. ரொம்ப ரகசியமா இருக்கும் அவங்களோட ஸ்டெப்ஸ். ஏன்னா இந்த மேஸ்க்குள்ள அவங்க வந்தாலும் யாருக்கும் தெரியாது. மேஸ்க்குள்ள போயிட்டோம்னா, கெட்டவங்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது. உங்களுக்கும் கெட்டவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பிரபஞ்சம் உங்களுக்கு வழி காட்டுவாங்க. கெட்டவங்க பண்றத பண்ணிட்டே தான் இருப்பாங்க. உங்களோட ரைட் டைம் வர வரைக்கும் நீங்க இந்த மேஸ்ல பயணம் பண்ணி தான் ஆகணும். கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வழி காட்டப்படும். ஏதாவது ஒரு செய்தி. இடது பக்கம் திரும்பு, நேரா போ, வலது பக்கம் திரும்பு அப்படின்ற சைன்ஸ் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ட்ரஸ்ட் த சைன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, சப்போஸ் உங்க பெர்சன், ஐ கான்ட் சே உங்க பெர்சன். இந்த பெர்சன் வந்து உங்கள ஏமாத்திருந்தாங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணியிருந்தாங்க, உங்கள கோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பிளாக் பண்ணியிருந்தாங்க. அ இப்போ நீங்க வந்து விட்டு விலகி போயிருந்தீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் பழைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு, ஒரு புது மனுஷனா தான் உங்ககிட்ட வரப்போறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பழசு, இந்த 3 ஆஃப் கப்ஸ், இந்த பார்ட்டி, இந்த ட்ராமா எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம். அவங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க உங்களுக்கு வசதியே இல்லன்னா கூட பரவால்ல. நீங்க எல்லாத்தையும் இழந்திருந்தா கூட பரவால்ல. அவங்களுக்கு கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் பரவால்ல. அவங்க வந்து உங்க கதவ தட்ட போறாங்க. பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. ஏன்னா திரும்ப இவங்க பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட். வயசாயிருச்சு அவங்களுக்கு. ஆனா பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ்ல இருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு நெறைய கத்துக் குடுத்துருக்கு. அவங்களோட கடைசி காலத்த உங்களோட சந்தோஷமா கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களோட இருக்கும்போது உங்களுக்கு நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்க கண்டிப்பா வந்து காசுக்காக உங்களுக்கு வந்து பஞ்சமே இருக்க போறதில்ல. நீங்க கவலையே படணும்னு அவசியம் இல்ல. இல்லன்னா வந்து நீங்க ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன் நெனைக்கிறாங்க. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வேலைய பாருங்க. உங்களோட டார்கெட், உங்களோட ஃபோக்கஸ் எப்பவுமே உங்களோட ஸ்டெபிலிட்டில இருக்கட்டும். இங்க பார்த்தீங்கன்னா, இது பேர் காப்லன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். கெட்டவங்க வந்து உங்களோட வசதி, உங்களோட விஷயங்கள எட்டி பார்க்குறாங்க. நீங்க எவ்வளோ செல்வ செழிப்போட இருக்கீங்க, ஏதாவது திருட முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனா பிரபஞ்சம் இங்க வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் அவங்களால பண்ண முடியாது. அதனால தான் இங்க மேஸ். நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரிய போறதில்ல. ஆனா நீங்க வந்து போயிட்டு இருக்கிற பாதை உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. நீங்க இந்த பெர்சன விட்டு விலகி போயிட்டீங்க. விலகி போனவங்களுக்கு, நிரந்தரமா முடிவு கட்டினவங்களுக்கு இது வந்து புது காதல். உங்க வாழ்க்கையில. இந்த இந்த பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், இந்த கோஸ்ட்ட நீங்க அப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு வரப்போறது ரொம்ப அழகான புது காதல். இந்த பெர்சன் வந்து உங்கள அப்படியே போற்றி பாதுகாப்பாங்க.
நம்ம இப்போ பார்க்க போகிறது எப்போ நடக்கும் அப்படின்னா. ஓ மை காட்! பிரபஞ்சம் வந்து எப்போங்கிறதுக்கு எவ்வளோ ஆன்சர் கொடுத்துங்க. அபண்டன்ஸ் நான் சொல்லலை. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. நீங்கள் தான் இங்கே ப்ரைஸ். உங்களை தான் அவங்க சேஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் 10 ஆஃப் பென்டிகல்ஸ், 10 ஆஃப் பென்டிகல்ஸ், ஆஹா, குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கு. யூ ஆர் த ஸ்டார். பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீங்கள் தான் இங்கே என்ன சொல்கிறது, கதையோட முக்கிய கதாபாத்திரம். பாருங்கள், கண்டென்ட்மெண்ட் 10 ஆஃப் கப்ஸ். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் காதலுக்கும் பஞ்சம் இருக்காது, பணத்துக்கும் பஞ்சம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சில தடைகள் உருவாகும், ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. எனக்கு சில தடைகள் இருக்கு. ஓகே, ஃபைன், கிரேட். எப்போ கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் தான் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கையில் இருக்குது. அது எப்போ எப்போ கீழே இறக்குவாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த கிளாரிட்டி எப்போ வேணால் அந்த பர்சனுக்கு கிடைக்கும், எந்த நொடி வேணால் கிடைக்கும். ஆனால் ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். அது ரொம்ப நாள் இழுக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி கூட கிடைக்கலாம், இந்த ரீடிங்கை பார்த்துட்டு கூட கிடைக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு எந்த நொடி வேணால் இந்த கிளாரிட்டி கிடைக்கலாம். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. கான்ஃப்ளிக்ட் 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அவங்க இந்த காதலுக்காக போராட தான் போகிறாங்க. டென்ஷன்ஸ் அண்ட் காம்படிஷன் ஆர் அரைசிங் இன் யுவர் என்விரான்மெண்ட். அவங்களுக்கு கிளாரிட்டி வர வர இந்த காமிக் பீப்புள், இந்த கெட்டவங்களோட டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். அதனால வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்க ட்ரை பண்ணி அதில் அவங்களே மாட்டிக்குவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபார்வர்ட், யூ ஆர் லைக் அன்ஸ்டாப்பபிள். பேஷனட் எனர்ஜி, குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, மெஜிஷியன். நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க முன்னாடி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை தடுக்கவே முடியாது. நம்ம இப்போ டைம் லைன் தான் பார்த்துட்ருக்கோம். சோர்ட்லேருந்து வாண்டுக்கு வந்துருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து வஜ்ராயுதம் மாதிரி ஒரு கையில் ஒரு கோடாலி இருக்குது. லைக் நரசிம்மர கையில் இருந்த கோடாலி மாதிரி. எது வந்தாலும் இந்த தடையை, இந்த பாதையை தடுக்கிறதுக்கு எது வந்தாலும் உங்களால் வெட்டி வீழ்த்தி முன்னாடி போக முடியும். உங்கள் பர்சன் அப்படி தான். நீங்கள் நினைக்கிறவங்க, நேசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அப்படி தான். அவங்க வந்து அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜி. என்ன நான் இங்கே பார்க்குறேன்னா, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கெட்டவங்க அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளோதான் போராடினாலும் அது வந்து ஒரு மேஜிக், ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ண போகுது. அவங்க தடையை தான் உருவாக்க போகிறாங்க. ஆனால் அந்த தடை தான் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ண போகுது. என்ன மாதிரி மேஜிக்? சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில் என்ன நடந்தது? அவங்கள வந்து கெட்டவங்க வீட்டில் அடைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு உடஞ்சி போயிட்டாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரபஞ்சம் என்ன பண்ணாங்க, ஒரு ஃபேரி காட் மதரை அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சாங்க. அதுதான் இங்கே அந்த ஃபேரி காட் மதர் தான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு பாதை, ஒரு போர்ட்டல், இல்லைனா வந்து அடைக்கப்பட்ட ஒரு கதவை கொஞ்ச நேரம் திறந்து வைப்பாங்க. அதில் வந்து உங்களால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், இல்லைனா வந்து நீங்கள் போய் அவங்கள பார்த்துட்டு வர முடியும், இல்லைனா அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு போக முடியும். அந்த மாதிரி இந்த சண்டை ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபேவராக தான் முடிய போகுது. அதுதான் இங்கே, அதுதான் ஒரு மேஜிக்கே இங்கே க்ரியேட் பண்ணுது. உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கான பாதையே அதுதான் உருவாக்க போகுது. ஸோ நீங்கள் எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கோங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மாற்றங்கள். ஸோ எப்போ அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஸ்வோர்ட் அண்ட் வான் தான். வீக்கு தாண்டி மேலே போகாது. வீக்ஸ்னால் வந்து 5 வீக்ஸ், 5 வீக்ஸ்னால் மந்த், மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு மேலே இந்த கம்யூனிகேஷனை அவங்களால பிளாக் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் 1 மந்த். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தடை உருவாக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஃபேவராக முடியும். நீங்கள் வந்து பழைய காதல் ஃபெயிலியர், எனக்கு வந்து காதலே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி கார்டடாக இருந்தாலும் இந்த பர்சன் உங்களோட காதல் வந்து உங்கள் மனசை அப்படியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. பூ மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு காதல். உங்களுக்கும் கிளாரிட்டி கிடைக்கும், அந்த பர்சனுக்கும் கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் தான் போய் முடியும். இந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். நான் டைம் இருந்தால் சாம்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நோ. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.